வணக்கம் நண்பர்களே. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு எல்லாமே சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? இந்த வீடியோவில் உடலில் 3 முக்கிய இடங்கள்ல வரக்கூடிய அரிப்பு எப்போதுமே ஆபத்தான நோய்களுடைய அறிகுறிகளாகவே மாறுகின்றது என்பதை முழுமையா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒன்று கல்லீரல் பிரச்சனை, சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு, தோல் நோய். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க காப்பாற்ற இது உதவும். உங்களுக்கு உடலில் அடிக்கடி அரிப்பு வருகிறதா? சரியாக கவனிக்காமல் விட்டால் அது ஒரு மிகப்பெரிய நோயுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு வீடியோல உடலில் 3 இடங்கள்ல வரக்கூடிய அரிப்பு எந்த ஆபத்தான நோய்களை குறிக்கிறது என்பதையும் முழுமையா தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா உங்களுடைய உயிரை இந்த ஒரு வீடியோ காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணும். அரிப்புனா என்ன? இச்சிங். இதை இங்கிலீஷ்ல இச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சாதாரண ஒரு உணர்வு தாங்க அரிப்புங்கிறது. ஆனா இது ஒரு சிக்னலை காட்டக்கூடியது. ஸோ அப்படி மாறிடுச்சு. நம்ம உடலில் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுல முதல்ல வெளிப்படுத்தக்கூடியது அறிகுறி தான். அதுதாங்க அரிப்பு. ஸோ நம்ம உடல்ல ஏதோ ஒரு உறுப்பு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல் நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். அரிப்பு வர்றதுக்கான காரணங்களை பார்த்துக்கலாம். சிலருக்கு அலர்ஜி, ஏதாவது சாப்பிட்டு அது ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா கூட அலர்ஜியா வெளியில ஃபர்ஸ்ட் உடம்பு அந்த ஸ்கின் காமிக்கும், அரிப்பா தோன்றும். சிலருக்கு ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லை சுவாசித்தா கூட அலர்ஜி ஏற்படும். ஸோ ஏதாவது உங்க மேல பட்டா கூட அலர்ஜி ஏற்படும். ஆனா சில நேரங்கள்ல இந்த அரிப்பு ஒரு சைலண்ட் கில்லருங்க. அமைதியா இருக்கும். ஆனா நோயுடைய ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அடுத்து கைகளும் கால்களும், அதை பார்த்துடலாம். இந்த கைகள் கால்கள்ல வரக்கூடிய அரிப்பு பற்றி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கைகள்லையும் கால்கள்லையும் அடிக்கடி அரிப்பு வருதா? அப்பனா இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. கைகள்லையும் கால்கள்லையும் அரிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம் சர்க்கரை நோய் தாங்க, டயபெட்டிஸ். பிளட் சுகர் அதிகமாக இருந்தால் நரம்புகள் பாதிப்படையும். ஸோ நரம்புகள் பாதிப்படையும் பொழுது பலருக்கு இந்த பிரச்சனை வரும். அதன் விளைவாக கைகள் கால்களில் அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்கும். பலருக்கும் தெரியாமல் டயபெட்டிஸ் ஆரம்பமாகிறதே அரிப்பு தான் முதல் அறிகுறி. ஆனால் அதை அவங்க தவிர்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருவாங்க. அடுத்து சிவியர் ஆகும் பொழுது தான் அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ ஆரம்பத்திலே அரிப்பு வருதுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் சொல்லுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுகர் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். சுகர் இருக்கிறவங்க ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீடுகளிலே கேட்டு பாருங்கள். சுகர் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அரிப்பு ஏற்படுதா அப்படின்னு. ஏன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உடலில் அரிப்பு, கையுங்காலும் அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும், எரிச்சல் உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான். அடுத்து 2வது காரணம் என்னென்னா நரம்பு பிரச்சனை. அதுக்கு நரம்பு பிரச்சனைக்கு முதல் காரணமே விட்டமின் B12 குறைபாடு. உடல்ல விட்டமின் B12 ஊட்டச்சத்து குறையும் பொழுது நரம்பு பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி வரும் பொழுது இந்த மாதிரி கை கால்களில் அரிப்பு ஏற்படும். ஸோ அரிப்பு ஏற்படுறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னா சர்க்கரை நோயை பரிசோதனை செய்யணும். அடுத்து நீங்கள் தினசரி நடைப்பயிற்சி. ஏன்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நடைப்பயிற்சி செஞ்சோம்னா அந்த குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும். நீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவையான, உங்கள் உடலுக்கு தேவையானது எப்படி 2லிருந்து 2.5 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். ஸோ முடிஞ்சது 2.5 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். 2 இல்லைனா 2.5 இல்லைனா 3 கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. வெயில் காலத்தில் கண்டிப்பாக 3 லிட்டர் எடுத்துக்கிறோங்க. அடுத்து ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரியான எல்லா உணவுகள், ஸ்நாக்ஸ், மிச்சரு, முறுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதெல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
அடுத்து 2வது இடம் என்னன்னா, முதுகல் மற்றும் இடுப்பு பகுதிகள்ல அரிப்பு ஏற்படுறதாங்க. ஸோ முதுகுல அடிக்கடி அரிப்பு வந்துச்சுன்னா, அத நீங்க லேசாவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா, அங்க அரிப்பு ஏற்படுறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, கல்லீரல் ப்ராப்ளத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் காரணம். அதாவது லிவர் ப்ராப்ளம். கல்லீரல் ஏதோ பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால தான் உங்களுக்கு முதுகுல அடிக்கடி அரிப்பு ஏற்படுது. கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், அதனுடைய பித்தம் எல்லாம் இருக்கும்ல, அது உடல்ல அப்படியே தேங்கிவிடும். ஸோ அந்த பித்தம் உடல்ல அப்படியே தேங்குறதுனால தோலுல அரிப்பு ஏற்படும். ஸோ இதனுடைய அறிகுறிகள் முதுகுல அரிப்பு ஏற்படும், கண்கள் மஞ்சளா இருக்கும், சோர்வா இருக்கும், உணவை நீங்க விரும்பவே மாட்டீங்க, சாப்பாடே எடுக்காது. ஸோ இதெல்லாமே அறிகுறி. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய கல்லீரல் ப்ராப்ளத்துல இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுனா, எண்ணெய் உணவை கண்டிப்பாக குறைக்கணும். மதுபானம், அதாவது இதெல்லாம் குடிப்பாங்க, ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் எடுப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாமே முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கீரைகள், பழங்கள் இதை சாப்பிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு முதுகுல அடிக்கடி உங்களுக்கு அரிப்பு இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா உங்களுடைய மருத்துவரை போய் அணுகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 3வது இடம் என்னன்னா, உடல் முழுவதும் தாங்க. உடல் முழுவதும் அரிப்பு வந்துச்சுன்னா, அது மிகப்பெரிய ஒரு சிக்னல், வார்னிங் அப்படின்னு சொல்லலாம், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். காரணம் சிறுநீரக பிரச்சனை. உடல் முழுவதுமே அரிப்பு ஏற்பட்டால் அதுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறணும். கிட்னி டிசீஸ் அதான் சொன்னேன். கிட்னி சரியா ஃபில்டர் செய்யவில்லை என்றால் நச்சுக்கள் ரத்தத்துல போய் சேரும். ஸோ நம்ம உடம்பு முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஓடுதுல, ஸோ அந்த ஓடுற ரத்தத்துல நச்சுகள் கலந்தா எல்லா இடத்துலையுமே நச்சுக்கள் போய் சேரும். அதனால தான் உடல் முழுக்க அரிப்பு ஏற்படுது. அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஸோ இதை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய மருத்துவரை போய் நீங்க அணுகணும். இதனுடைய அறிகுறிகளை பார்த்துடலாம். உடல் வீக்கம் அடையும், சோர்வு ஏற்படும், சிறுநீர்ல மாற்றம் ஏற்படும், தூக்கமே வராது, தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். இதற்கு தீர்வு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க தண்ணி தான் அதிகமா குடிக்கணும். தண்ணீர் அதிகமா குடிக்கணும். உப்பை கண்டிப்பா குறைச்சிக்கிறணும். அடுத்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உங்களுடைய டாக்டர்கிட்ட அணுகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 99% மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தவறாகவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. பலரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா, கிரீமை மெடிக்கலில் வாங்கி போடுறாங்க. ஃபஸ்ட்டு எதனால் அரிப்பு வருது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கவங்க குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு எதனால் வந்துச்சு, அது அலர்ஜினால் ஏற்பட்டதா இல்லை வேறு ஒரு காரணமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கும், ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் இந்த அரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ உடனே கிரீம் வாங்கி போட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அரிப்பு இருந்தால் தயவுசெய்து நீங்கள் தவிர்க்காதீர்கள். இது மிகப்பெரிய தவறு. உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. அரிப்புங்கிறது வெளிப்புற பிரச்சனை மட்டுமல்ல, உடலுக்கு உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையோடைய சிம்டம்ஸ், அறிகுறிகளை காமிக்கிறது தான் இந்த அரிப்பு. ஸோ இனிமே நீங்கள் இந்த 3 இடங்களில் அரிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த 3 இடங்களில் வரக்கூடிய அரிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.